வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ரூபாய் 5400 இலவசமாக கிடைக்க போது நம்முடைய தமிழக அரசு தான் அறிவித்துள்ளாங்க. அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக விவசாயிகளின் நலனுக்காக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றன. இந்த நிலையில் தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உணவு மேற்கொள்ள மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா ஹெக்டார் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 5400 பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, வங்கி புத்தகம், நில சான்றிதழ், சிட்டா, பட்டா மற்றும் நிலப்பரம் ஆகிய ஆதாரங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்கள் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், கடலூர், மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட 25 மாவட்டங்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பலவிதமான திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்திற்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஹெக்டார் ஒன்றுக்கு 5400 மானியமாட்டு, அதாவது இலவசமாட்டு வழங்குறாங்க. இதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி புத்தகம், உங்களுடைய நில சான்றிதழ், பட்டா, சிட்டா மற்றும் நிலவரப்படம் இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தி நீங்களே உங்களுடைய 5400 மானியத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.